நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். அது நம் வாழ்வின் ஒவ்வொரு துளியிலும் ஊடுருவி நிற்கும் செயற்கையின் நுண்ணறிவானது எவ்வாறு செயல்படுகிறது, அது எந்த அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறது என்பது நமக்கு பெரும்பாலும் புரிவதில்லை. இதனையே வெளிப்படைத்தன்மையின்மை மற்றும் விளக்கமின்மை என்னும் இருண்ட பெட்டி என்று அழைக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு குறிப்பாக ஆழ்கற்றல் மாதிரிகள், அதாவது டீப் லேர்னிங் மாடல்ஸ், நம் அன்றாட வாழ்வில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. மருத்துவ நோயறிதல் முதல் வங்கி கடன் ஒப்புதல் வாங்குதல், வேலை தேர்வுகள் மற்றும் குற்றவியல் நீதிமன்ற நடைமுறைகள் வரை எல்லாவற்றிலும் ஏஐ முடிவுகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஆனால் இந்த மாதிரிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பவற்றை அவற்றை உருவாக்கிய பொறியாளர்கள் கூட முழுமையாக விளக்குவது கடினமாக உள்ளது. இன்றைய உரையில் இந்த வெளிப்படைத்தன்மையின்மையின் தாக்கங்கள், அதன் விளைவுகள் மற்றும் நாம் அவற்றிலிருந்து எவ்வாறு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதனை ஆழமாக ஆராய்வோம். வெளிப்படைத்தன்மையின்மை என்றால் என்ன? முதலாவதாக அதனுள் ஊடான ஒரு துணை கேள்வி, கருப்பு பெட்டி என்றால் என்ன? செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள், குறிப்பாக அதன் ஆழ்ந்த நரம்பியல் வலையமைப்புகள் பல அடுக்குகளை கொண்டுள்ளன. ஒவ்வொரு அடுக்கும் உள்ளீட்டு தரவை பெற்று எடைகள் மற்றும் செயலூக்க செயல்பாடுகள் மூலம் மாற்றி அடுத்த அடுக்கிற்கு அனுப்புகிறது. இந்த செயல்முறை மில்லியன் கணக்கான அளவுருக்கள் மூலம் நிகழ்கின்றன. இந்த சிக்கலை புரிந்து கொள்ள ஒரு உவமையை பயன்படுத்தலாம். ஒரு பழைய கால்குலேட்டர் இயந்திரத்தில் நாம் எண்களை உள்ளீடு செய்து பொத்தானை அழுத்தி விடையை பெறுகிறோம். ஆனால் அதுபோல ஏஐ இயந்திரத்தில் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையில் கருப்பு பெட்டி ஒன்று உள்ளது. நாம் தரவை கொடுக்கிறோம், முடிவை பெறுகிறோம். ஆனால் அந்த முடிவு எவ்வாறு வந்தது என்பதை யாராலும் விளக்க முடியாது. இதற்கு, இந்த வெளிப்படைத்தன்மையின்மைக்கு 3 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, மாதிரிகளின் சிக்கலான தன்மை. டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் போன்ற மாதிரிகளில் பில்லியன் கணக்கான அளவுகள் இருக்கின்றன. இவற்றை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவதாக, தரவு சார்பு. அந்த மாதிரியானது, அந்த மாடலானது எவ்விதமான தரவின் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது, அதில் உள்ள மறைவான சார்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பன போன்றவை இந்த வெளிப்படைத்தன்மையை பாதிக்கின்றன. மூன்றாவதாக, தொழில்நுட்ப மொழியின் சிக்கல். ஏஐ மாதிரிகளின் உள் செயல்பாடுகளை விளக்குவதற்கு மிகவும் சிக்கலான கணித மற்றும் புள்ளியியல் தேவைப்படுகிறது. எனவே இவற்றின் வெளிப்படைத்தன்மையானது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சரி, இந்த வெளிப்படைத்தன்மையின்மை ஏன் கவலைக்குரியது? இதனால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? செயற்கை நுண்ணறிவு ஒரு முடிவை எடுக்கும்போது அது எந்த தரவை பயன்படுத்தியது, எந்த காரணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்பது வெளிப்படையாக இல்லாவிட்டால் பல நெறிமுறை கேள்விகள் எழும். எடுத்துக்காட்டாக, ஒரு ஏஐ அடிப்படையிலான வேலையாட்கள் தேர்வு செய்யும் அமைப்பு பெண்களை விட ஆண்களுக்கு அதிக மதிப்பெண் வழங்கினால் அந்த முடிவு எவ்வாறு வந்தது என்று விளக்க முடியாவிட்டால் அது சரியாக இருக்குமா, அது பாகுபாடற்றதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இந்த நிலை பின்வரும் பிரச்சனைகளை உருவாக்குகிறது. முதலாவதாக, முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன என்பதை யாராலும் சரிபார்த்து இவற்றை கண்காணிக்க முடிவதில்லை. மனித கைகளிலிருந்து இந்த கண்காணிப்பு முறையானது தொலைவுக்கு சென்று விடுகிறது.
அடுத்ததாக பொறுப்பு கூறலின்மை. சரி, இவை தரும் தவறான முடிவுகளுக்கு யார் பொறுப்பேற்பது? அவற்றிற்கான பொறுப்பு ஏற்பது நிறுவனங்களா, அரசா, அல்லது எது? இதிலும் ஒரு தீர்மானமான முடிவு இல்லை. மூன்றாவதாக, சரி, இவை எவற்றை சார்பு கொண்டு இந்த முடிவுகளை தருகின்றன என்று பார்த்தால், அந்த சார்புகள் கண்டறியப்படாவிட்டால் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கூட கிடைக்காமல் போகலாம். இது நீதிமன்றத்தில் செயல்படுத்தும் ஏஐ தரவு பற்றியது. வெளிப்படைத்தன்மை இல்லாத ஏஐ அமைப்புகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்துகின்றன. ஏஐ அமைப்புகள் எவ்வாறு முடிவெடுக்கின்றன என்பது தெரியாவிட்டால் அவற்றை தீங்கிழைக்கும் உள்ளீடுகளிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது? ஏஐ தன்னிச்சையாக செயல்படுவதில்லை. தரவுத்தளத்தில் உள்ள தரவுகளிலிருந்து எடுத்து அது செயலாற்றுகிறது. அவ்வாறு அந்த ஏஐ அமைப்புகள் எங்கிருந்து தரவுகளை எடுக்கின்றன என்பது தெளிவாக தெரியாவிட்டால் அவற்றை அதுபோன்ற தீங்கு இழைக்கும் உள்ளீடுகளிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது ஒரு கேள்வியாக உள்ளது. ஒரு மருத்துவ ஏஐ ஒரு நோயாளிக்கு தவறான நோயறிதலை வழங்கினால் அது அந்த மனிதனின் உயிரிழப்பிற்கு கூட வழிவகுக்கலாம். மூன்றாவதாக, சமூக பொருளாதார தாக்கங்கள். ஏஐ முடிவுகள் நம் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஏஐ நிராகரிக்கும் ஒருவருக்கு வங்கி கடன் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்று விளக்கம் இல்லாவிட்டால் அந்த மனிதனால் தனது நிதி நிலையை மேம்படுத்துவதற்கு வழி இல்லாமல் போகிறது. மறுக்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். ஏன் மறுக்கப்பட்டது என்பதற்கான விளக்கங்கள் அளிக்கப்படுவதில்லை. அடுத்ததாக, ஏஐ அடிப்படையிலான பிணை முடிவுகள், கைது நடவடிக்கைகள். ஏஐ அடிப்படையிலான கைது நடவடிக்கைகள் ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்தை பாதிக்கின்றன. அவனுக்கு நியாயம் கிடைக்காமல் கூட போய்விடுகிறது. சரி, இப்பொழுது அந்த நிலைமை குறித்து தற்போது ஏஐயை தன் கைவசம் வைத்திருக்கும் நிறுவனங்கள் என்ன சொல்லுகின்றன? சமீப காலமாக ஓப்பன் ஏஐ மற்றும் கூகுள் டீப் மைண்ட் நிறுவனங்களின் முன்னாள் ஊழியர்கள் இந்த நிறுவனங்கள் தங்கள் ஏஐ கருவிகளின் அபாயங்களை மறைப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். அவற்றில் முக்கிய குற்றச்சாட்டுகளானது பாதுகாப்பு சோதனைகளில் தோல்வியுற்ற முடிவுகள் பொதுமக்களிடமிருந்தும் அரசுகளிடமிருந்தும் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக, ஏஐ மாதிரிகள் மனிதர்களை ஏமாற்றும் திறனை பெற்றுள்ளன என்று கூறுகிறார்கள். ஆனால் அது பற்றிய தகவல்கள் வெளியிடப்படுவதில்லை. மூன்றாவதாக, மிக முக்கியமான புள்ளியானது சாத்தியமான அபாயங்கள் குறித்து, ஏஐயால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து சட்டம் இயற்றுபவர்களுக்கு, அதாவது அரசுகளுக்கு முழுமையான தகவல்கள் வழங்கப்படுவதில்லை. ஏன் இப்படி நிறுவனங்கள் நடந்து கொள்ளுகின்றன, வெளிப்படையான செயல்பாட்டை தவிர்க்க முயற்சிக்கின்றன என்று பார்த்தால், தங்களுடைய தொழில்நுட்ப ரகசியங்கள் யாருக்கும் கசிந்து விடக்கூடாது என்பதில் அவை அக்கறை காட்டுகின்றன. அபாயங்களை ஒப்புக்கொண்டால் நிறுவனங்கள் மீதான சட்டப்பூர்வ பொறுப்புகள் அதிகரிக்கும் என்று நிறுவனங்கள் பயப்படுகின்றன. மூன்றாவதாக, பொதுமக்கள் மத்தியில் ஏஐ பற்றிய அச்சமானது ஏற்பட்டுவிட்டால் தங்களுடைய வியாபார உள்நோக்கம் செயல்படாமல் போய்விடும் என்று அஞ்சுகிறார்கள். இருப்பினும் இந்த மௌனம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி விடாதா? சட்டம் இயற்றுபவர்களால் பொருத்தமான விதிகளை உருவாக்க முடியாமல் போய்விடுகிறது. பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் பற்றி வெளியே தெரியாமலேயே இருந்து விடுகிறது. ஏஐயின் தவறான பயன்பாடுகளை தடுக்க முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் போய்விடுகின்றன. சரி, இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா என்றால், இப்பொழுது
XAI என்று ஒரு புதிய ஏஐ வந்திருக்கிறது. அதனுடைய விரிவாக்கம் விளக்கக்கூடிய நுண்ணறிவு, அதாவது எக்ஸ்பிளைனபிள் ஏஐ என்பது. அதை தான் XAI என்று அழைக்கிறார்கள். XAI மாதிரிகள் எவ்வாறு முடிவெடுக்கின்றன என்பதை மனிதர்களுக்கு புரியும் வகையில் விளக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும். XAIயின் முக்கிய அம்சங்கள்: மாதிரி, அதாவது மாடல்ஸ் எந்த உள்ளீட்டு அம்சங்களை மிகவும் முக்கியமானதாக கருதுகிறது என்பதை இவை சுட்டிக்காட்டுகின்றன. ஒவ்வொரு முடிவிற்கும் பின்னால் உள்ள காரணங்களை விளக்குகின்றன. அதுபோல ஒரு மாடல்களை எவ்வளவு நம்பலாம் என்ற நம்பிக்கை அளவை இவை முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றன. அதாவது ஒரு மாடல் எவ்வளவு நம்பத்தகுந்தது என்பதனை சதவீத அளவில் இவை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்ளுகின்றன. சரி, XAIயின் வெற்றிகள் மற்றும் வரம்புகள். இந்த XAIயின் வெற்றியானது மருத்துவத்துறையில் ஒரு ஏஐ ஆனது அந்த நோயாளியின் உள்ளே உள்ள கட்டிகளை கண்டறியும் போது எந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக விளக்குகிறது. மற்ற ஏஐகள் போலல்லாமல் இத்தகைய XAIகள் எடுத்த முடிவுகளை தானாகவே முன்வந்து விளக்குகின்றன. அதுபோல வங்கித்துறையில் ஒருவருக்கு கடன் ஏன் மறுக்கப்பட்டது என்பதற்கான காரணங்களை தெளிவாக அட்டவணையிட்டு கூறுகின்றன. ஆனால் இவற்றுக்கும் சில வரம்புகள் உள்ளன. ஏனெனில் இவற்றை விட மிகவும் பலமானவை மற்ற ஏஐக்கள். மிகவும் சிக்கலான மாதிரிகளை முழுமையாக விளக்குவது இவற்றிற்கு கடினமாக இருக்கிறது. சில XAI முறைகள் அத்தகைய மாதிரிகளின் துல்லியத்தை குறைக்கின்றன. அதுபோல XAI கூட சில சமயங்களில் தவறான விளக்கங்களை வழங்குவதாக வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சரி, XAIயின் தற்போதைய நிலை எந்த அளவு இருக்கிறது? எக்ஸ்பிளைனபிள் ஏஐ மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் அது இன்னும் பொதுவான நடைமுறையாக மற்ற ஏஐகள் மாறியிருப்பது போல மாறவில்லை. பெரும்பாலான வணிக ஏஐ அமைப்புகள் இன்னும் வெளிப்படைத்தன்மையை வழங்குவதற்கு முன்வரவில்லை. XAI செயல்படுத்துவதற்கான செலவு மற்றும் நேரம் மிகவும் கூடுதலாக தேவைப்படுகிறது. சரி, இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதான பரிந்துரைகள் சில ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகள் ஏஐ சட்டங்களை முன்கொண்டு வந்துள்ளன. உயர் அபாய ஏஐ அமைப்புகளுக்கு வெளிப்படைத்தன்மை கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று அவை வலியுறுத்துகின்றன. அதுபோல ஏஐ தரும் முடிவுகளுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் என்று, அதாவது அவை எந்த தரவுகளிலிருந்து அந்த முடிவுகளை எடுத்தன, மேலும் அவை என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் போன்ற விளக்கங்களை வழங்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏஐ சட்டமானது உத்தரவிடுகிறது. அதுபோல தவறான முடிவுகளை ஒரு ஏஐ செயலி வழங்குமானால் அதற்கு அந்த நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றன. இந்த முயற்சியில் இந்தியாவின் நிலை எங்கே இருக்கிறது? இந்தியாவில் ஏஐ ஒழுங்குமுறைகளுக்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டு விட்டன. NITI ஆயோக்கின் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஏஐ வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்துகிறது. இருப்பினும் கட்டாயமான தீவிரமான சட்டங்கள் இந்தியாவில் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆகையால் நிறுவனங்களும் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. முதலாவதாக அவை வெளிப்படைத்தன்மையான அறிக்கைகளை வெளியிட வேண்டும். தங்களுடைய ஏஐ மாதிரிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை விளக்கும் பொது அறிக்கைகளை வெளியிட வேண்டும். இன்று வரை அவை இல்லை. அதுபோல சுயாதீன கண்காணிப்பு. மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள்
ஏஐ மாதிரிகளை ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும். இதுவரை வேறு எந்த கம்பெனியும் தங்களுடைய ஏஐ மாதிரிகளை ஆய்வு செய்ய இந்த ஏஐ கம்பெனிகள், கார்ப்பரேட்டுகள் அனுமதிப்பதில்லை. அடுத்ததாக பாதுகாப்பு நெறிமுறைகள். ஏஐனுடைய ரிசல்ட்டுகளில் உருவாகும் அபாயங்களை கண்டறிந்து குறைப்பதற்கான செயல்முறைகளை உருவாக்க வேண்டும். மக்களுக்கான விழிப்புணர்வு. ஏஐ பற்றிய அடிப்படை அறிவை பொதுமக்களுக்கு கல்வி மூலமாக வழங்க வேண்டும். ஏஐ முடிவுகள் பாதிக்கும் சமூகங்களை, அது எந்த துறை சார்ந்தவர்களை கூடுதல் பாதிக்கிறது என்ப அந்த சமூகத்தில் உள்ளவர்களை ஏஐ வடிவமைப்பு மற்றும் மதிப்பீட்டில் ஈடுபடுத்த வேண்டும். கடைசியாக ஏஐ அமைப்புகள் குறைந்தபட்ச வெளிப்படைத்தன்மை தரநிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும். தொழில்நுட்ப மேம்பாடுகள். இன்டர்பிரெடிட்டபிள் மாடல்ஸ் விளக்கக்கூடிய மாதிரிகளை உருவாக்கும் ஆராய்ச்சிக்கு முதலீடு செய்ய வேண்டும். ஓப்பன் சோர்ஸ் ஏஐ. திறந்த மூல ஏஐ மாதிரிகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும். ஆடிட்டிங் டூல்ஸ். ஏஐ மாதிரிகளை ஆய்வு செய்வதற்கான கருவிகள் உருவாக்கப்பட வேண்டும். கடைசியாக இந்த ஏஐயின் கருப்பு பெட்டி இயல்பு அதன் முடிவுகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதால் அவற்றை இலகுவான அமைப்பாக மாற்றி அமைக்க வேண்டும். இவற்றால் ஏற்படும் பாதிப்புகளான நெறிமுறை, பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நிறுவனங்களின் மௌனமும் அதன் விளைவுகளும் அதிகரிப்பதற்கு முன்பாகவே நிறுவனங்கள் தானாகவே வந்து அவற்றை விளக்க முற்பட வேண்டும். அதுபோல XAI என்னும் விளக்கக்கூடிய ஏஐயின் வரம்புகள் மற்றும் சாத்தியங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். முன்னோக்கு சட்டங்கள், தொழில்துறை ஒழுங்குமுறை, பொது விழிப்புணர்வு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளை சமூகத்தில் முன்னெடுத்து செல்வதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். இது மனித குலத்திற்கு பெரும் பயன்களை வழங்கும் திறன் கொண்டது. ஆனால் இந்த தொழில்நுட்பம் மக்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர சில கார்ப்பரேட்டுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. அதற்கு அரசாங்கங்கள் அனுமதிக்கக்கூடாது. நாம் ஒரு கடினமான கட்டத்தில் இருக்கிறோம். ஏஐயின் வளர்ச்சி அதிவேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் மிகவும் மெதுவாகவே வளர்ந்துள்ளது. இந்த இடைவெளியானது மிகவும் ஆபத்தானது. அரசுகள் வெளிப்படைத்தன்மையை கட்டாயமாக்கும் சட்டங்களை இயற்ற வேண்டும். நிறுவனங்கள் தங்கள் ஏஐ அமைப்புகளின் அபாயங்கள் குறித்து வெளிப்படையாக அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் விளக்கக்கூடிய ஏஐயில் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். பொதுமக்கள் கேள்விகள் கேட்கவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நமது மதிப்புகள், நமது சார்புகள், நமது இலக்குகள் அது வெளிப்படையாக இருந்தால் நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அது இருண்டதாக இருந்தால் நம்மால் அவற்றை கண்டுபிடிக்க முடியாது. நாம் இருளிலே தான் தவிப்போம். அதுதான் ஒரு ஏஐயின் பிரதிபலிப்பு. வெளிப்படைத்தன்மை என்பது நம்முடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் இல்லை, அது ஒரு தேவை. ஏனென்றால் ஏஐயின் முடிவுகள் மனித வாழ்வுகளை பாதிக்கின்றன. மருத்துவம், நீதி, கல்வி, வேலைவாய்ப்பு இவை அனைத்தும் ஏஐயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிறோம். அந்த உலகம் எல்லோருக்குமான வெளிப்படையானதாக இருக்கட்டும், நியாயமானதாக இருக்கட்டும். அதுபோல அனைவருக்கும் புரியக்கூடியதாக இருக்கட்டும். நன்றி. நான் உங்கள் காவோலை எடிசன்.